அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் அவன் மேலான கிருபையும் நமக்கெல்லாம் சேரட்டுமாக. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமூகத்துக்கு ஏராளமான நல்ல வழிகளை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்திலே விஞ்ஞானம் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே அந்த விஞ்ஞானிகள் ஒவ்வொருவரும் அவருடைய பழக்க வழக்கங்களை இன்று படித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் இப்போது ஒரு ஹதீஸை பார்ப்போம். அதற்கு பின் விஞ்ஞானி அது என்ன சொல்கின்றார் என்பதை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். திருமதியில் வருகின்றது, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் உணவு உட்கொண்டால் இறுதியில் தமது 3 விரல்களை உறிஞ்சிக் கொள்வார்கள். மேலும் உங்களது ஒருவரது உணவு கவலம் உண்ணும்போது கீழே விழுந்துவிட்டால் அதை எடுத்து அசுத்தம் நீக்கிவிட்டு அதை உண்ணட்டும். அது சைத்தானுக்கு விட்டுவிட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இறுதியில் அந்த உணவிலே எந்த பகுதியில் பரக்கத் இருக்குது என்று உங்களுக்கு தெரியாது. ஆகவே விரல்களை நன்றாக நீங்கள் சூப்பி சாப்பிட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சாப்பிடுகின்ற போது உணவு விரல்களால் எடுத்து சாப்பிடுமாறும் உள்ளங்கையில் உணவு படாமல் சாப்பிடுதல் வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியிருக்கின்றார்கள். விரல்களை சிவந்து போகும் அளவுக்கும் நடு விரலில் 3 விரல்களையும் சூப்பும் பழக்கம் உடையவராகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கின்றார்கள். உள்ளங்கை பகுதியில் நச்சு பொருட்கள் சுரக்கின்றன. உள்ளங்கை உணவு படுமாறு எடுத்து உண்பவருக்கு உணவோடு இந்த நச்சு பொருட்கள் கலந்து விடுகின்றன. இந்த நச்சு அல்லது இந்த விஷ பொருட்கள் உயிரை கொள்ளும் அளவுக்கு ஆபத்தான அல்ல என்றாலும் சிறிது சிறிதாக உணவு குழாய் உட்புறத்தில் பாதிப்பை உண்டாக்கி ஜீரண ஆற்றலை குறைக்கின்றன. அதாவது உள்ளங்கையில் அப்போது வேர்வைகள் எல்லாம் படும். நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அது ஒரு நச்சு வேர்வை. அது நாம் சாப்பிடக்கூடிய நேரத்தை அங்கும் இங்குமாக கைகளை வைத்து கொண்டும் உள்ளங்கை படக்கூடிய அளவுக்கு நாம் சாப்பிடக்கூடாது. இது நபி வழி அல்ல. விரல்களால் எடுத்து சாப்பிட வேண்டும். அந்த விரல்களை சாப்பிட்ட பின் விரல்களை சூப்ப வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். சூப்பி சாப்பிடுவதால் ஜீரண சக்தி கிடைப்பதாகவும் இன்னும் இதனால் பல நன்மைகள் ஏற்படுவதாகவும் மருத்துவர்களும் பலரும் கூறுகின்றனர்.